யானைகள் எதிரி சிங்கங்கள் ஒரு மாபெரும் மோதல் மதியக்கால வெயில் உருக்கும் அளவுக்கு சூடாக இருந்தது. அகலமான பசுமை பரப்பில் அமைந்திருந்த ஒரு பெரிய காடு. அந்தக் காட்டில் இரண்டு சக்தி வாய்ந்த கூட்டங்கள் இருந்தன. யானை கூட்டமும் சிங்கக் கூட்டமும். போட்டிக்கான பின்னணி: இந்த காட்டின் ராஜாக்கள் யார்? யானைகளா அல்லது சிங்கங்களா? இந்த விவாதம் பல வருடங்களாக நீடித்தது. யானைகள் சிங்கங்களை வீழ்த்த முடியும் என்றும், சிங்கங்கள் வலைவீசி வேட்டையாடி யானைகளை வீழ்த்த முடியும் என்றும் ஒவ்வொருவரும் சொன்னார்கள். ஒருநாள் இரு கூட்டங்களும் முடிவுக்கு வர முடிவு செய்தன. யாருடைய சக்தி மேலோங்கும் என்பதை நிரூபிக்க அவர்கள் ஒரு மாபெரும் போட்டி நடத்த தீர்மானித்தனர். 3 சுற்றுகளில் போட்டி நடைபெற வேண்டும். 1. வேகம் மற்றும் திறமை. 2. வலிமை மற்றும் சக்தி. 3. அறிவுக்கூர்மை மற்றும் குழுவாய் வேலை. முதல் சுற்று வேகம் மற்றும் திறமை. முதலாக ஒரு விரைவு ஓட்டம் நடத்தப்பட்டது. சிங்கங்கள் தங்கள் வேகத்திற்காக புகழ்பெற்றவை. ஒரே கணத்தில் பாய்ந்து சில வினாடிகளில் எதிரிகளை பிடிக்கும் திறன் கொண்டவை. ஆனால் யானைகள்? அவை மெதுவாகச் சென்றாலும் நீண்ட தூரத்தில் ஓடிச் செல்லும் திறன் கொண்டவை. போட்டி தொடங்கியது. சிங்கங்கள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்றன. ஆனால் யானைகள் தங்கள் எடையால் மெதுவாக இருந்தாலும் அதிக நேரம் கழித்தும் நிலைத்து ஓடின. இறுதியில் இந்த சுற்றில் சிங்கங்கள் வென்றன. 2ஆம் சுற்று வலிமை மற்றும் சக்தி. இப்போது மோதல் நேரம். யானைகளின் வலிமை உலகில் யாருக்கும் ஈடாகாது. அதே சமயம் சிங்கங்களின் கூட்டுத் தாக்குதல்களும் அசாதாரணம். சிங்கங்கள் குழுவாகத் தாக்கின. அவை புல்லாங்குழலில் பாய்ந்து யானைகளை வளைத்துப் பிடிக்க முயன்றன. ஆனால் யானைகள் தங்கள் மொத்த சக்தியுடன் துன்னி பாய்ந்து மரங்களை கூட உதிர்த்தன. ஓர் இளம் சிங்கம் மாட்டிக்கொண்டது. அந்த தருணத்தில் யானைகள் அவர்களை ஒடுக்கிவிட்டன. இந்த சுற்றில் யானைகள் வென்றன. 3ஆம் சுற்று அறிவு மற்றும் குழுவேலை. இது முடிவு சுற்று. யானைகள் மற்றும் சிங்கங்கள் குழுவாக ஒருவருக்கொருவர் எதிர்த்து செயல்பட வேண்டும். யானைகள் தங்கள் ஒற்றுமையால், அனுபவம் வாய்ந்த முதிய யானையின் வழிகாட்டுதலால் செயல்பட்டன. ஆனால் சிங்கங்கள் வேட்டைக்காகவே பிரபலமானவை, குழுவாக வேலை செய்யும் திறன் கொண்டவை. சிறந்த திட்டமிடலால் யானைகள் தங்கள் பல்லாயிரம் கிலோ எடையால் சிங்கங்களை கட்டுப்படுத்தின. அவர்கள் வட்டமாக ஒருங்கிணைந்து சிங்கங்கள் எதையும் செய்ய முடியாத அளவுக்கு மாறின. சிங்கங்கள் இழந்தன. கடைசி முடிவு: 3 சுற்றுகளும் முடிந்ததும் யானைகள் 2-1 என வெற்றி பெற்றன. யானைகள் வலிமை மற்றும் அறிவு மூலம் சாதனை படைத்தன. ஆனால் இந்த போட்டிக்குப் பிறகு 2 கூட்டங்களும் ஒருவரை ஒருவர் மதிக்கத் தொடங்கின. அவர்களுக்குள் அமைதி நிலவியது. யானைகள் மற்றும் சிங்கங்கள் வெறுமனே போட்டியாளர்கள் அல்ல, இந்த காட்டின் உண்மையான ராஜ்யங்களை பாதுகாக்கும் சகோதரர்களாக ஆனார்கள். இது ஒரு வன்முறை மோதல் அல்ல, ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கும் ஒரு அனுபவமாக மாறியது.